எண்ணிய நீங்க தள்ளி கொண்டு எங்கட காணியில எங்கட ரோட்ல எங்கட நிலத்தை கிட்டத்தட்ட 20 ஏக்கர் ஒய்யட்டி மக்களுக்காண்டி நான் குரல் மக்களுடைய காணி கொண்டு இருக்க வச்சு போட்டு ஊர் சுற்றுவ முறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நிற்கிறது ஒரு முக்கியமான இடம் வந்து பாத்தீங்கன்னா தையிட்டிலாம் நிற்கிறோம். தையிட்டில வந்து மக்களுடைய காணிக்குள்ள வந்து பலவந்தமாக வந்து புத்த விகாரை ஒன்றை அமைச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து இதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 20 ஏக்கர் காணிக்கு மேல மக்களுடைய காணியில வந்து இங்க வந்து பலவந்தமாக பிடிச்சு வச்சிருக்காங்க. அதை வந்து அதுக்கு வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தையிட்டியில் உள்ள மக்கள் மட்டும் இல்லை, பல இடங்கள்ல இருந்து வந்து வன்னியிலிருந்து கூட வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு பக்கபலமாக இருந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டிருக்காங்க. தொடர்ச்சியாக உள்ளுக்குள்ளே போய் எத்தனை ஏக்கர் காணி இருக்குது, மக்களுடைய எத்தனை குடும்பங்கள் காணி இதுக்குள்ள இருக்குது, அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட ஐயாவரால் அதுக்கு 2 கையுமே இல்லை. தையிட்டி தமிழர் சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு பதாதை ஒன்று எழுதியிருக்கு. உண்மையே இதெல்லாம் பார்க்கும்போது சரியான வேதனையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ப்பாட்டம் வந்து மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்குது. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. மக்கள் வந்து கடுமையான காலையில் இருந்து 9 மணில இருந்து இப்போ வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கால் ஆகுதுங்க. இந்த வெயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ப்பாட்டம் கடுமையாக நடைபெற்று கொண்டிருக்குது. அதாவது போலீஸுக்கும் மக்களுக்கும் இடையில வந்து பெரிய அளவில் கைகலப்பு கூட வந்தது. அந்த அளவுக்கு போய் கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக காணொலியோடு இணைஞ்சிருங்க. அதாவது காணி இருக்கிற பகுதி வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதியெல்லாம் இப்போ காணி இருக்குது. கிட்டத்தட்ட 20 ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 18 குடும்பங்களுடைய காணி இருக்குன்றாங்க. போலீஸ் வந்து போக விடாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதையை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க, மக்கள் வந்து பாதைக்கு இஞ்சால பக்கம் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்காங்க. அவங்க அங்கால போறதுக்கு நிற்கிறாங்க. ஆனால் அவங்கள போறதுக்கு போலீஸ் விடாம மறைச்சு கொண்டு நிற்கிறாங்க. இந்த காலையிலிருந்து மக்கள் தங்களோட காணிகளுக்குள்ள போறதுக்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்காங்க. ஆனால் அதை வந்து போலீஸ் உத்தியோகர்கள் வந்து விடாம தடுத்து கொண்டிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு மத்தியில இந்த தையிட்டி பிரச்சனை போய் கொண்டிருக்காங்க. சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத திசை விகாரையை ராணுவமே, இனப்படுகொலை ராணுவமே, தமிழின படுகொலை ராணுவமே, தமிழின படுகொலை ராணுவமே, சட்டவிரோத விகாரைக்கு, சட்டவிரோத விகாரைக்கு, சட்டவிரோத திசை விகாரைக்கு, சட்டவிரோத திசை விகாரைக்கு, போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். எங்கட பூமியில நாங்கள் உருவந்திரமா நீங்கள் என்ன கடை இல்லைன்னு தள்ளி விடுவாங்க. பிடிக்க போறீங்களா கையில போட்டு? ஐயா, நாங்க சுதந்திரமாக இது எங்கட தேசம், எங்கட மண், எங்கட நிலம், எங்களுக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு நடமாடும் சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்கு, எல்லா சுதந்திரமும் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன கேட்டா இதுல வந்து நின்ற எண்ணெய நீங்க தள்ளி கொண்டு எங்கால கொண்டு நின்னுக்குறீங்க. போகலாது, போகலாது. என்னப்பா நீங்க ஒரு புத்த விகாரிய கொண்டு இருக்க வச்சு போட்டு புத்த சாமியை காட்டி நாட்டை கைப்பற்ற இருக்கிறீங்க. அந்த நேரம் கூட எங்களை உரிமைக்காக போராடி கொண்டிருப்போம். எத்தனை நாங்கள் உயிர்களை இழந்திருக்கிறோம், பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொண்டியல்.
அதான் புத்தரை கொண்டு அது கடவுள்னு சொல்றீங்க, பெரிய மதத்தை வழிபடுறீங்க, பெரிய அவரை வணங்கிதான் எல்லாம் செய்கிறீர்கள். ஆனா பார்த்தா அவரை வச்சு கொண்டு காணிகளை அபகரிக்கிறீர்கள், இன்னொரு ரெண்டு காணிகளை. அப்ப நாங்க மதப்பிறப்பேலையே, நாங்கள் மதப்பிறப்பேலையே, நாங்கள் எங்களோட இன்றைக்கும் சொல்லிட்டு போங்க, மதம் பிறப்பாத ஒரு மதம் சைவ சமயம். நாங்கள் இன்றைக்கு எந்த இடத்துலயும் போய் எங்களோட கோயில்களை கட்டி கட்டி இடத்தை பிடிக்கல, ஆக்கிரமிக்கல. எங்களோட தேசத்துல நீங்க வந்து இன்றைக்கு நாங்க சொல்றோம் ஐயா, சொந்த காணிய முடிஞ்சது. வரி பணத்துல சம்பளம் தர நேரசாங்கம் நீங்க ஒரு மேனேஜரா? இந்த வெயில்ல எத்தனை காலமா இந்த தங்கட காணியில வந்து குடியமர்றதுக்காக பார்த்து கொண்டு இருக்குதுகள். நீங்க என்னன்னு கேட்டா அவங்களோட ஆட்சியில சம்பளத்தை தந்துதான் இதுல வரி பணத்துல விட்டு கிடக்கு. எங்கட வரி பணம் தான் ஒவ்வொரு ரூபாய்னா உங்களோட சம்பளம். எங்கட காணியில எங்கட ரோட்ல எங்கட நிலத்துல போக இல்லாம நீங்க வச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு புத்தரை கொண்டு புத்தர் சொன்னவரா என்ன கொண்டு இருத்தி ஆட்சி செய்யுங்க. இப்ப நாங்க கொண்ட கொழும்புல தெற்கில கொண்டு எங்கட பெரிய இந்து கோயில் ஒன்றை கட்டி இல்லாட்டி எங்கட தமிழ் மக்களுக்கான ஒரு பண்பாட்டை கட்டினா நீங்க விடுவீங்களா? சொல்றீங்க வடக்கு கிழக்குல தமிழற்ற நிலம், இது தமிழற்ற குடியாறு. நாங்கள் குடியாறு மக்கள் இல்ல, நாங்கள் காலாதி காலமாக வாழ்ந்த மக்கள்.
இன்றைக்கு பார்த்தா நீங்க வந்து எங்களை இந்த ரோட்டுக்கு இங்கால வராதே வராதே வராதுன்றா நாங்கள் என்ன உங்களோட வீட்டு சொத்துல வந்து இருக்கிறோமா? இல்ல உங்கள்ட்ட எங்கட காணியில நீங்க இருக்கிறீங்க, நீங்க சிரிக்கிறீர்கள். நாங்க வெயில்ல எத்தனை மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை பாழாக்கி வச்சிருக்கிறீங்க. ஒரு ஈன இறக்கம் இல்லாம இருக்கிறீர்கள். சங்குதிர மாதிரி கேட்காத மாதிரி நிக்கிறீர்கள். என்ன உங்களுக்கு ஒரு பணிதான் இருக்குது, அதுல வந்து நிக்கிறவன் உங்களுக்கு ஒரு மனிதாபிமானம் இல்லையா? இந்த புத்த விகாரையில் சிங்கள பௌத்த மக்கள் வழிபடைய விடுறீர்கள், நாங்கள் போக இயலாது. இந்த விகாரைக்கே 2 பிக்குமார் அடிபடுற கட்டம் தான் இந்த விகாரையில நடக்குது. சட்டவிரோதமான விகாரையை கட்டி இருக்கிறது ஒரு பிக்கு தன்னக்கு 20 ஏக்கர் 20 பரப்பு காணி இருக்குன்னு சொல்லி இருக்கிற ஒரு நாகவிகார பிக்குவும் இருக்கிறேன். இதான் நீங்கள் அந்த பிக்குவுக்கு கையளித்து அவர் தன் சொந்த காணியை மக்களுக்கு கொடுக்குறேன். ஏன் நாங்க சொன்னாங்களா மாற்று காணி தர சொல்லி? சட்டமன்றம் இருக்குதானே சொல்றீங்க, இந்த நாட்டுல சட்டம் இருக்குது, சட்ட முறைப்படிதான் எல்லாம் நடக்க மாட்டேன். ஆனா எங்க சட்டம் இருக்குது? எங்க சட்டம் இருக்குது? சும்மா நாங்க ஒரு உரிமைக்காக போராடினா கைது செய்வீங்க, உடனே சிறையில் அடைப்பீங்க. இதுதான் உங்களோட தொழில். இன்னும் மட்டும் நாங்கள் ஒரு சில கைதிகளாகவும் ஒரு அடிமைகளாகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில. சொல்றது தெற்காசிய நாடுல இலங்கை ஒரு பாதுகாப்பு நாடு என்று சர்வதேசத்தில் அறிவிக்கப்படுது. ஆனா இந்த தமிழருக்கு எந்த வித பாதுகாப்பும் இல்லை. இன்னைக்கு நாங்க வந்து இதுல நிக்க வேண்டியது இல்லையா? எங்களுக்கான உரிமையா நீங்க வழங்கினார். நாங்கள் இன்னைக்கு ஒரு தமிழராக இந்த இனத்தை நாட்டுல வாழ வர மாட்டேன். ஏன் நாங்க உங்களோட வந்து போராட போறோம்? எங்களோட பூமியில எங்களை சுதந்திரமாக வாழ விடுங்க. நீங்க எப்ப உங்களுக்கான உரிமைகள் அனைத்தையும் தந்து இந்த நாட்டுல யுத்தம் இல்லாம இனக்கலவரம் இல்லாம வாழ விடுவீங்களோ அன்றைக்கு நீங்களும் நிம்மதியாக வாழ்வீங்க, நாங்களும் நிம்மதியாக வாழ்வோம். வடக்கு கிழக்கு தமிழக தாயகம் என்றதையும் நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறோம். உங்களுக்கு எங்களால உங்களோட நடுவை சண்டை பிடித்து கொண்டு எங்களோட எத்தனை உறவுகளை இழந்திருக்கிறோம். நீங்க இன்றைக்கு உங்களை இலக்குக்குள்ளதான் தள்ளி கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு இதை கதைச்சோன்னா கொண்ட நாளைக்கு இதுக்கு கதைச்சால் பயங்கரவாத தடை சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம் சொல்லி மாறி மாறி கொண்டே தள்ளுவீங்க. ஒரு மதம் உங்களோட மதத்தை பழி வர்றதுக்கு இன்னொரு மத உருவ கைது செய்கிறீர்கள். அதான் உங்களோட பண்பாடும் ஒரு அரசியல் நோக்கம். நாங்களும் எத்தனை காலத்துக்கு போராடுறோம் இந்த நாட்டுல. தமிழனா பிறந்ததுக்காக போராடி போராடி எங்களோட உயிருக்கு மட்டும் நாங்க போராடி சாக வேண்டியதான் எங்களோட நிலப்பாடு. நீங்கள் இப்படியே கற்றுக்கொண்டே இருப்பீங்க. இன்னைக்கு நான் வரையக்காக பார்த்தேன், இந்த பலாலி ராணுவ முகாமில இருந்து இவ்வளவு தூரம் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில இருக்கு. இவ்வளவு மாற்ற காணி என்று பார்த்தா தமிழக தனியார் காணிகள், அவங்களோட பரம்பரை சொத்துகள், அவங்களை எங்க இருந்து உழைக்கிறது, அவங்க எப்படி வாழ்றது? அப்ப நீங்கள் எல்லா தேசத்தையும் பௌத்தமயமாக்கலாமா ஆக்கி உங்களை எல்லாம் நசுக்கி உங்களோட அடிமை கூலிகளா வச்சிருக்க பாக்குறீங்க. இதுல எத்தனை தமிழர்கள் போலீஸ்கள் இருக்கிறீங்க? சிரிக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள். சிரிக்கிற பாச விளங்கி சிரிக்கிறவங்க முழு பேரும் தமிழர்கள். வெக்கப்படுங்க, நீங்க தமிழர்களா இருந்தாலும் வெக்கப்படுங்க. இந்த புத்த விகாரையை கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறீங்களே, இவ்வளவு வேற ஒன்றைக்கும் தங்களோட சொந்த காணிக்காக போராடுறாங்க. நீங்க ஒரு விகாரையை பிடிச்சு கொண்டு எல்லாருக்கும் உரிமை வழங்குறீங்க. விகாரைக்கு விகாரையே புத்த விக்குகள் அடிபடுகிறீங்க. அப்படியான ஒரு பௌத்தமயமாக்கெல்லாம் நீங்க நடைபெற்றுக் கொண்டிருக்க. ஏன் நீங்க தொல்லியல் திணைக்களம் என்று சொல்லி பௌத்த விகாரைகளை கட்டி எங்களோட பௌத்தமயமாக்கல் அந்த பௌத்தமயமாக்கல் நாட்டுக்குள்ள நாங்கள் ஒரு அடிமையாக இருப்போம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நாங்க சொல்றோம் ஒரு தமிழன் இருக்க மட்டும் எங்களோட நாட்டை நாங்க விட மாட்டோம். எங்களோட நாடு கிடைக்கும் வரை நாங்க தொடர்ந்து போராடுவோம். எங்களோட உயிர் இருந்தாலும் இல்லையானாலும் பரவாயில்லை. அடுத்த சந்ததி என்னாலும் நிம்மதியா இந்த நாட்டுல வாழ ஓடும். எவ்வளவுக்கு நாங்கள் உங்களோட சண்டை பிடிக்கிறது? இப்ப நாங்களும் உங்களையும் அடிச்சு பிடிச்சு கொண்டு நாங்களும் போகலாம் எங்கட இடத்துக்கு. எங்கட மண் எங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க ஒரு சட்டம் வச்சிருக்கிறீங்க, இதை முதிரி போனால் உங்களை கைது செய்வேன். கைதுக்கு பயந்து நாங்களும் இல்லை. நாங்கள் வாழ்நாள் முழுக்க எங்களை போராடுங்கள் நீங்க தான் கலவரத்தை இது வன்முறைகளை தூண்டுறீங்க. நாங்க வன்முறை எங்களோட நிலத்தை நீங்க எங்களுக்கு விடுதலை செய்ய நாங்கள் வந்து சுதந்திரமா இருக்கிறோம், வாழ்றோம், எங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போறோம், எங்களோட நாட்டுல நிம்மதியா வாழ்றோம். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு புத்த விகாரையை கட்டி வச்சுன்னு எங்களை வன்முறைக்கு தூண்டுறது நீங்க.
அதுக்கு சொல்றது நாங்கள் வாரம் போராடுறோம், கழகத்தை ஏற்படுத்துறோம். தமிழனை அடக்கி ஒடுக்க பார்க்காதீங்க. இனியும் ஒரு இனிவார சமுதாயத்தையாவது நிம்மதியா வாழ விடுங்க. நாங்களும் காலாதி காலத்துக்கு எத்தனை பேர யுத்தத்துல எத்தனையோ உயிர்களை தியாகம் செய்திருந்தோம். எத்தனை அப்பாவி மக்களை கொண்டு இந்த ஒரு உரிமைக்காகத்தான் அவங்களும் போராடினாங்க. இன்னைக்கு அவங்களும் இந்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் எங்களோட நிலத்தை கூட நாங்கள் மீட்க முடியாத ஒரு நிலையில இன்றைக்கு நிற்கிறோம். நீங்கள் என்ன வேடிக்கையா பாக்குறீங்க? எத்தனை காலத்துக்கு நாங்கள் இப்படி கிடக்கிறது? உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஏன்னா உங்களோட வீட்டு பிள்ளையையும் உங்களோட நிலத்தையும் உங்களோட சொத்துக்களையும் இழந்திருந்தா உங்களை ஒவ்வொருத்தருக்கும் வழி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இழப்புகளை சந்திக்கல, அதான் உங்களுக்கு தெரியல. உங்களை சம்பளத்துக்கு வந்து இருக்கிறீங்க, மாதம் 75,000 50,000 1 லட்சமோ தாராங்க. இதுல வந்து போட்டு யூனிஃபார்ம போட்டுட்டு நாங்க காசு எடுத்துக்கொண்டு போறோம், எங்களோட வீட்டு குடும்பத்தை பாக்குறோம். இன்றைக்கு நாங்க வந்து உங்கள்ட்ட போராடுறோம். நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களோட இத ராஜினாமா செய்யுங்க. ஐயோ இந்த இதுக்கு நாங்க போக மாட்டோம். உங்களோட மனிதாபிமானம் இருக்கணும்டா. எங்களுக்கு வந்து காவல் நிற்கிறீங்க, நாங்க கத்திட்டு போக வேண்டியா? மாவட்டத்தினுடைய வலிகாமம் வடக்கு தையிட்டி திசை விகாரைக்கு எதிரான காணி உரிமையாளர்களதும் அவர்களோடு ஆதரவானவர்களாகவும் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த காணி விடுவிப்புக்கான போராட்டம் நேரம் 1:30 மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கூட இந்த மக்கள் இந்த இடத்திலே கூடி போராட்டம் நடத்துவதற்கான மிக முக்கிய காரணம், ஒரு நீண்ட நெடுங்காலமாக பாரம்பரியமாக தாங்கள் வாழ்ந்து வந்த பிரதேசத்தில் தங்களுடைய பரம்பரையான நிலத்திலே சிங்கள பேரினவாத சிந்தனையோடு பௌத்த விகாரைகளை அமைத்து அந்த இடங்களை ஆக்கிரமிக்கின்ற உள்நோக்கம் கொண்ட இலங்கையினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகளுடைய எண்ணங்களை இப்பொழுது இருக்கிற அனுர அரசும் நடைமுறைப்படுத்தவும் அதனை பின்பற்றவுமே முயற்சிக்கிறது என்பதை வெளிப்படையாகவே உணர்ந்து கொண்ட வகையில் தான் இந்த போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த போராட்டத்தினூடாக மிக முக்கியமாக தோலகட்டி, பலாலி, வசாவுலான், தையிட்டி, மயிலிட்டி போன்ற பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு போக முடியாமல் அவர்கள் இப்பொழுதும் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் முகாம்களிலுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்த அகதிகளாக இருக்க அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்க அவர்களுடைய நிலங்களில் அவருடைய நிலத்தை ஆக்கிரமித்து வலுக்கட்டாயமாக இந்த விகாரைகள், அதிலும் குறிப்பாக இந்த திசை விகாரை ஆக்கிரமிப்பாளர்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வலிகாமம் வடக்கு பகுதியில் இருக்கின்ற காணிக்க மாதா கோயில், பிள்ளையார் ஆலயம், அம்மன் ஆலயம், இன்னும் பல தேவாலயங்கள் இந்த இடங்களில் இருக்கிற பொழுது அவற்றை 2010ஆம் ஆண்டு முழுமையாக இருந்த ஆலயங்களை 2010ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அவர்கள் நேரடியாக பார்த்த பிற்பாடு அந்த ஆலயங்கள் அடியோடு இடித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டு 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயங்களை அடித்து நொறுக்கி அவற்றை தரமட்டமாக்கிய அரசு இப்பொழுது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இடத்திலே கொரோனா காலத்தையும் பயன்படுத்தி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற அந்த சட்ட ரீதியான அங்கீகாரத்தையும் தன்னுக்குள்ளே வைத்துக் கொண்டு ஏற்கனவே இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற 2011ஆம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி இந்த இடத்திலே அடாத்தாக இந்த விகாரை அமைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விகாரை எடுக்கப்பட்டு அந்த இடத்திலே அந்த காணி அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. அந்த மக்களுடைய அந்த கோரிக்கை நிலம் தங்களிடம் அளிக்கப்பட வேண்டும். ஆகவே அவர்களுடைய உண்மையான கோரிக்கையின் போராட்டம் இன்று இந்த இடத்திலே மிக தெளிவாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணி விடுவிக்கப்படும் வரை மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்லும் வரை இந்த போராட்டம் தொடரும். நன்றி சார். ஒரு கேள்வி வந்து இது கட்டம் கட்டமாக வந்து இதை விடுபடுறதாகவும் 4 கட்டம் என்று சொல்லியிருக்கிறோம். அது என்ன மாதிரி தான் நினைக்கிறேன்? கட்டம் கட்டம் என்பது ஒரு காலம் கடத்துகின்ற அல்லது ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை. விகாரை இருக்கிற இடத்தை கட்டம் கட்டமாக பரிசீலிக்கலாம், ஆனால் அதை சுற்றி இருக்கிற நிலங்களை உடனடியாக விடுதலை செய்யணும். அது விடுவிக்கப்படுவதற்கு என்ன தடை இருக்கிறது? அதே ஒரு விகாரை ஒரு இடத்திலே அமைக்கப்பட்டிருந்தால் அந்த இடம் 7 பரப்பு காணியும் இருக்கட்டும், சரி, அதை பற்றி நாங்க பேசலாம். ஆனால் அதை சுற்றி இருக்கிற 20 ஏக்கர் காணிக்கு என்ன காலமும் அதற்கான கடத்தல்களும் அது என்ன கட்டம் கட்டம் என்பது, ஆக நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறீர்கள். இதெல்லாம் ஒரு கடந்த காலங்களில் அரசுகள் எவ்வாறு ஏமாற்றிச்சதோ அதேதான் இந்த அரசாங்கமும் இராணுவமும் அவருடைய உளவுத்துறையும் மிக தெளிவாக செய்கின்றார்கள்.
வணக்கம் அம்மா. வணக்கம் தம்பி. சரி அம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம் தம்பி. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் கொக்குத்தொடுவாய், மன்னார் மாவட்டம். மணலாறு மாவட்டம். உங்களுக்கு இங்க காணி இருக்கா? இங்க எந்த இடத்துல? இஞ்சி எங்களுக்கு காணி இல்ல. சரி. எங்களுக்கும் அங்க காணிகள் அபகரிச்சிருக்கு ஐயா. எங்களுக்கும் 2000 ஏக்கர் கிட்ட கொக்கு தொடுவாய் தமிழாக்கட காணி சிங்களவன் ஆக்கிரமிப்பு செய்து காணிகள் செய்யறான். அதுக்கு போமிட்டு உருடி எல்லாம் இருக்கு எங்கள்கிட்ட. அதே மாதிரி இந்த இதுக்கும் ஒரு நாங்கள் பங்களிப்பு செய்யணும். ஏன்னா எங்கள இடத்துல போராட்டம் செய்து கலாச்சிட்டேன் நாங்க. நீங்க இங்க வந்து பங்களிப்பு செய்யறதுக்காக வந்தேன் நானும். உங்களுக்கு தையீட்டில இங்க சொந்தக்காராக்கள் இல்ல? ஒரு தரம் இல்ல. நாங்கள் எங்களுக்கு நடந்த அநியாயம் இங்க நடக்க கூடாண்டா வைக்கும் ஒரு பங்களிப்புக்கு தான் நாங்க வந்து பங்களிப்பு செய்யறதுக்காக வந்திருக்கோம். அம்மாட மனசு பெரிய மனசு. நாயாத்து பாலம் முடிஞ்சு அதுல இருந்து 2 பஸ் மாறணும். நாயாத்துல இருந்து முல்லைத்தீவு, முல்லைத்தீவுல இருந்து புதுக்குடிப்புக்கு ஒரு பஸ்ல வந்து புதுக்குடிப்புல இருந்து யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க வந்து அதுல அந்த பஸ் இதுல இருந்து இங்க காண நடந்துதான் நடந்து பங்களிப்பு செலுத்திட்டு. ஏனண்டா எனக்கு தங்கச்சி ஆக்களையும் நாங்கள் இழந்திருக்கிறோம். நிறைய சொத்துக்களை நாங்கள் இழந்து போட்டுதான் இருக்கிறோம். பிள்ளைகள் உட்பட யுத்தத்துல நிறைய பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதுக்காக இங்கத்திய மக்களுக்கு நீங்க வந்து இந்த தையட்டி மக்களுக்காண்டி நாங்க குரல் கொடுக்கணும்ன்றக்காண்டி தான் வந்திருக்கிறோம். நன்றி அம்மா. நன்றியா? நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கையீட்டி விகாரை கட்டப்பட்டிருக்கிற இடத்துல நாங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் இருக்கிறோம். இந்த போராட்டத்தை உண்மையாகவே ஒரு உறுதி காணி, மக்களுடைய சொத்து, மக்களுடைய காணியிலே பகிரங்கமாக இந்த அரசு எந்த அரசு கட்டினாலும் சிங்கள தேசம் ஒரு விகாரையை கட்டி இதுவரைக்கு எத்தனையோ போராட்டங்களை செய்தும் இன்னும் மக்களுக்கு ஒரு முடிவில்லை. இது மட்டும் இல்ல, குறும்பூர் மலையில கட்டும் போது கத்தினம் கடைசியா அதுக்கு தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜையும் இந்த நாட்டை விட்டு ஓடுனதா இந்த நாடு. அது மாதிரி திருவோணமலையில புத்த சிலை வைத்தார்கள். எங்க நடந்தது? தூக்குனானே எல்லாரும் போட்டாங்க. அனுராஜியா செய்துட்டாங்க. கடைசியா செய்து விட்டார். அதுவும் இல்ல. இப்ப வவுனியாலே ஒரு புத்த சிலை. நாங்க புத்த சிலை வைக்க வேணாம்னு சொல்லல. அவர்களுடைய இடத்துல அவங்க கட்டட்டும். அவங்க மக்களுடைய காணியில கட்டுறதுதான் தவறு. ஆனால் இந்த அரசு வந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தார்கள், இந்த அரசு இப்பொழுது என்ன சொல்லுகிறது? ஆகவே இந்த அரசு எப்பொழுதுமே தென்னிலங்கையில் உள்ள யார் ஜனாதிபதியாக வந்தாலும் தமிழ் மக்கள் ஒரு நிம்மதியாய் வாழ்வதற்காக தமிழ் மக்களை தனிமையிலே ஒரு வடக்கு கிழக்கு ஒரு மாநில சுயாட்சி கூடி கொடுக்காமல் இந்த நாட்டில் எவர் வந்தாலும் இந்த நாடு விடியாது என்பதுதான் எனது கருத்து. இந்த சிங்கள பேரினவால் இன்றைக்கு இந்த தமிழருக்கு ஒரு சட்டம், சிங்களருக்கு ஒரு சட்டமா தான் போகுது. ஏன்னா நீதிமன்றங்கள்ல கூடி பாருங்க, சில இடத்துல மோசமானவர்கள் இன்றைக்கு நாங்க இதுல கத்துறோம், எங்களை சொந்த இல்ல. இதே இதுல பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு சிவன் சிலையை கொண்டு வைக்கிறேன். இன்றைக்கு என்ன இங்கு கூண்டுக போட்டு என்னையும் அடைப்பார்கள். அப்ப அந்த நிலை மாறணும். அன்றைக்கு வேலஞ்சாமியும் அடிச்சு கொண்டு போனாங்க. இதே வித்தவிக்கு மதில ஏறி வந்து கத்து ஒரு தமிழனுக்கு அடிக்கிறார், ஒரு பாசனுக்கு கன்னத்தில் அடிக்கிறார். ஒரு சட்டம் இல்லையே, நடவடிக்கை இல்லையே. அப்ப இது நீதி இல்லாத நாடு. நாங்க சர்வதேசத்தை நீதி கேட்கிறோம். ஆகவே இதுல இருந்து நாங்க கத்தத்தான் முடியும். இது இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும், அந்த உரிய காணி கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. இந்த போராட்டம் தொடரும். சர்வதேசமே எங்களுக்கு கண் திறந்து பார்த்து சொல்றோம். இன்னைக்கு ஒரு வெள்ளம் வந்தோடனே அயல் நாடான இந்தியா இங்க ஓடி வருது, அமெரிக்கா ஓடி 22 நாடுகள் வருது. இந்த தமிழ் மக்களை கொத்து கொத்தா முள்ளிவாய்க்கால கொண்டு வர எந்த நாடு முறையிலேயே. அப்ப திட்டமிட்டு தமிழினத்தை அழிக்கிறதுக்காகத்தான் இருக்காங்க. உண்மையாகவே தமிழர்களுக்கு சிவபூமி தான் இந்த இலங்கை. இன்றைக்கு தேசங்கள் மாறி இருக்கு. நானும் அன்றாவது முறை அன்றாவதுல எந்த ஒரு சிங்கள ஆக்களும் இதுக்கு இல்லை. தமிழ் மக்கள் இன்னைக்கு அங்க இருந்து வந்து நாங்க இப்படி கத்தி கொண்டிருக்கோம். விட்டு 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 நாடு சுருங்கி வியாபாரம். ஏன் தேசிய தலைவர் விவகாரம் 60,000 மாதிரி இப்படியான பிரச்சனை தான். தமிழ் மக்கள் நிம்மதியா வாழ்றதுக்காகத்தான் குரல் கொடுத்த அண்ணன் போராட்டம் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு காவாளி காய்க்கிறான். இது சுடல, ஒரு பீடமேற்ற சுடல என்று அப்படியான காவாளிகளும் இருக்காது. உண்மையாக குற்றம் செய்த அந்த காலத்தை குற்றம் செய்தவர்களை தீர்ப்பு தரமாக இருந்தது. மரண தண்டனை கொடுக்கப்பட்ட உண்மையாக தரமான தீர்ப்பு. இன்றைக்கு கஞ்சா குடி ஆதி இந்த தேசத்திய இளைஞர்களை கெடுத்து கொண்டிருக்கு. அப்ப யார்கிட்ட கேட்கிறது? இந்த நீதி யார்கிட்ட கேட்கிறது? ஆகவே தயவு செய்து இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும். இந்த மக்களுக்கான காணி கொடுக்கப்பட வேண்டும். எங்களுக்கும் இந்த பொலிஸ் அதிகாரிகள் எங்களை பேச்சியலே மேலே உள்ளவர்கள் இன்றைக்கு அனுதாபம் வச்சா ஒரு மத்தியானத்தில் பிரச்சனை முடிக்கலாம். இவர்களை ஏறி விட்டுட்டு அவர் மக்களுக்கு என்ன அழைக்க விடுறது? நானும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இந்த படத்தை பாட்டு தானே எங்களை மக்கள் மொழியாக்க நடந்து கோபத்தை காட்டி விட்டு மறந்தையும் வாக்கு போட்டு 7 பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பாங்க. இதுவரை வந்து நியாயம் கேட்டார்கள் யாராவது? இப்படித்தான். இதுதான் தமிழருக்கு தலையெழுத்து. இந்த தலையெழுத்து மாறும், இந்த அரசும் மாறும், தலையெழுத்து மாறும். நன்றி. பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் வந்து தொடர்ச்சியாக இராணுவத்தினருக்கும் மக்களுக்கும் இடையிலே பெரிய கைகலப்புக்கு மத்தியில் ஆர்ப்பாட்டம் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்குது. இதோட இந்த பதிவை முடிச்சுக்கொண்டு நீங்க இணைஞ்சிருங்க. அடுத்தடுத்த பதிவுல தையட்டி தொடர்பான காணொலியை இந்த யூடியூப் தளத்துல நீங்க பார்க்கலாம்.
மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.